குட் ஆஃப்டர்நூன் எவ்ரி ஒன். இது என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். நான் வந்து 2023 ஐபிபிஎஸ் கிளர்க் பேட்சுக்கு ஜாயின் பண்ணேன். எனக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து மெயின்ஸ் தான் வந்து கஷ்டமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துச்சு. 6 monthsக்கு அப்புறம் எழுதின எஸ்பிஐ கிளர்க்கு எனக்கு 3 marksல போச்சு. அடுத்து இந்த வருஷம் எழுதின ஆர்ஆர்பி பிஓவுமே என்னால் கிளியர் பண்ண முடியலை. அவங்க கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. 40 marks தான் இந்த வாட்டி கட் ஆஃப் வச்சுருந்தாங்க. ஆனாலுமே என்னால் கிளியர் பண்ண முடியல. வெறும் 35 marks தான் எடுத்தேன். இந்த ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் இது வந்து நான் எழுதின ஃபஸ்ட்டு மெயின்ஸ் இன்டர்வியூ. இது வந்து ஐடிபிஐ வந்து ப்ரைவேட் பேங்க்கில் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் இது வந்து என்னோட செகண்ட் இன்டர்வியூ. இதிலே வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். பேங்க் ஆஃப் இந்தியாவில் பிஓவாக செலக்ட் ஆகியிருக்கேன். இதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணுன்னா ஃபஸ்ட்டு கடவுளுக்கு நன்றி. அடுத்து இந்த இடத்துல அதுக்கடுத்து சுரேஷ் அகாடமி அதோட ஃபவுண்டர் சுகேஷ் சார். ஒரு வாட்டி நாங்கள் எல்லாருமே கேங்காக ரோட்டை அடைச்சிட்டு போயிட்டுருக்கோம். பின்னாடி சுகேஷ் சாரோட கார் வருது. ஆனால் ஒரு ஹாரன் கூட சார் அடிக்கவே இல்லை. அந்த மொமெண்ட் வந்து உண்மையிலே ரொம்ப கூஸ்பம் மொமெண்ட்டாக இருந்துச்சு எங்களுக்கு. அடுத்து ராஜா சார் பற்றி சொன்னால் உண்மையிலே ரொம்பவே மோட்டிவேட் பண்ணுவார். நாங்கள் முந்தின நாள் நைட்டு தான் உட்காந்து புலம்புவோம் ஹாஸ்டலில், என்னடா இப்படி இருக்குது அப்படின்ட்டு. எங்கேயாவது கேமரா வச்சு பார்ப்பாராங்களேன்னு தெரில. மறுநாள் காலைல நாங்கள் என்னதான் புலம்புனோமோ அது அப்படியே வந்து காலைல ஸ்பீச்சாக கொடுப்பாங்க. அதான் உண்மையிலே கிரேட்டாக இருக்கும். நாங்கள் எப்போ தான் டிமோட்டிவேட்டாக ஃபீல் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து சார் வந்து காலைல வந்து நிற்பாங்க. உண்மையிலே அந்த டே அந்த வீக்கே வந்து ரொம்ப பூஸ்டப்பாக இருக்கும் எங்களுக்கு. அதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலி தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணது. எங்கள் அப்பா புரோட்டா கடை வச்சு தான் எங்கள் அண்ணனையும் சரி என்னையும் சரி சின்ன வயசுலேருந்து ஃபுல்லாகவே இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சு இப்போ வரைக்குமே அவர் தான் வந்து இந்த இடத்துக்கு என்னை கொண்டு வந்து நிற்க வச்சுருக்காங்க. இந்த எக்ஸாமுக்குமே இன்டர்வியூ முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஃபோன் பண்ணி இன்டர்வியூ முடிஞ்சிட்டுன்னு சொல்கிறேன். அப்போவே அப்பா சொல்கிறாங்க எல்லார்ட்டையும் கிடச்சிருன்னு சொல்லு, கண்டிப்பாக கிடைக்கும் உனக்குன்ட்டு. ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருந்தது எங்கள் அப்பா தான். அதே மாதிரி கிளியர் ஆயிருக்கு. கிரிட்டிசிசம்ங்கிறது எல்லா பக்கமும் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாவுமே படிக்க வேண்டாம்னு சொன்னப்போ எங்கள் அண்ணன் ரொம்பவே ஹெல்ப் பண்ணான். எங்கள் அம்மாட்டே சண்டை போட்டு அவள் படிக்கட்டும், அவள் படிக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவன் ரொம்பவே சப்போர்ட் பண்ணான். அதே மாதிரி அதுக்கப்புறம் சொந்தக்காரங்கிட்ட சொல்லும் போதே தேவையில்லாத வேலையை பார்க்காத இப்படின்னு சொந்தக்காரங்க எங்கள் அம்மா மூஞ்சில் அடிச்ச மாதிரியே தான் சொன்னாங்க. ஒவ்வொரு தடவை நான் வீட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் இங்கே வரும்போதும் எங்கள் அம்மா சொல்லி அனுப்புகிற வார்த்தை, அவங்க சொன்னதுக்காண்டி நீ கண்டிப்பாக அவங்க முன்னாடி ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்ட்டு. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணி சொன்னது அவங்க கிட்ட தான், இப்படி எனக்கு பிஓ பேங்க் ஆஃப் இந்தியாவில் கிளியர் ஆயிருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சொல்லணும்னா ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து நிற்கவே முடியாது. அதை எல்லாருமே வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. நிறைய பேத்துக்கு டவுட்டு, நான் சில சம் தான் பார்க்கவே மாட்டேன், தெரிஞ்சதை பார்த்துட்டு அப்படியே விட்டுருவேன். சிலது தெரியாது தான் அவங்க வந்து டவுட் கேட்க மூலிமா, ஜோவா இருக்கட்டும் மீதி திவ்யாக்கா எல்லாருமே வந்து நிறைய வந்து டவுட் கேட்பாங்க. அவங்க மூலிமா வந்து நான் அவங்களால நான் நிறைய கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கூட இருந்து திவ்யாக்கா உண்மையிலே ரொம்பவே மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்னைய ஃபுல்லாகவே அவங்க பாசிட்டிவிட்டியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஐடிபிஐயில் ஆரம்பித்து இப்போ வரைக்குமே அவங்க வந்து ஃபுல்லாகவே உனக்கு கிடைக்கும், உன்னால் முடியும், லீடர் போர்டில் உன் நேம் வருது அப்படின்னா கண்டிப்பாக உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சங்கவி நானும் தான் இந்த இதுக்கு ஒன்று போல் வந்தோம். அதுமாதிரி இன்றைக்கி அவளும் கிளியர் பண்ணியிருக்கா இந்தியன் பேங்க்கில், நானும் கிளியர் பண்ணியிருக்கேன் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ 2 பேரும் சேர்ந்து வந்தோம். இப்போ 2 பேரும் சேர்ந்து ஒன்றா போகிறோம். ஃப்யூச்சர் ஆஸ்பிரன்ஸ்க்கு சொல்கிறது என்னென்னா கன்சிஸ்டன்சி தான் வந்து விடாமுயற்சி, அதை மட்டும் வந்து விட்டுறாதீங்க. தொடர்ந்து வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. ஒவ்வொரு தடவை ஃபெயிலியர் ஆகிட்டு நீங்கள் வீட்டுக்கு ஃபோன் போட்டு சொல்ல முடியும் உன்னால் முடியும் அப்படின்ட்டு. எங்கள் அம்மா தான் வந்து கண்டிப்பாக நீ பண்ணுவ, நீ உன்னால் முடியும், நீ இருந்து படி அப்படின்ட்டு எங்கள் அம்மா தான் வந்து ரொம்பவே மோட்டிவேட் பண்ணாங்க. ஒவ்வொரு சாதனையும் முயற்சி என்ற ஒற்றை சொல்லில் தான் தொடங்குகிறது. அதனால் முயற்சியை மட்டும் யாருமே கைவிடாதீங்க. அந்த முயற்சியை என்னைக்குமே வச்சுக்கோங்க. டர்ட்டி வாட்டராக இருந்தாலுமே அது வந்து பிளான்ஸை வந்து க்ரோ பண்ண விடாமல் வந்து தடுக்காது. ஸோ டோன்ட் லெட் நெகட்டிவ் வேர்ட்ஸ் ஸ்டாப் யுவர் ப்ராக்ரஸ். யார் என்ன தான் நெகட்டிவிட்டி சொன்னாலும் நீங்கள் பாசிட்டிவாக இருங்க. பாசிட்டிவாக இருந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கண்டிப்பாக அடுத்த ஸ்டேஜுக்கு இங்கே வருவாங்க. எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்குது. அப்போ நான் அங்கே உட்காந்து பார்க்கணும், அதை கண்டிப்பாக அவங்க எனக்காக செய்வாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இங்கே வந்து படிக்க இது வரைக்கும் எந்த அச்சீவர்ஸ் மீட்டுக்குமே நான் அங்கேருந்து கூட பார்த்ததே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க மட்டன் சாப்பாடு போடுவாங்க,
தருவாங்க, பாயசம் தருவாங்க. நீ பாயசம் வாங்கி குடிக்கலனாலும் பரவாயில்ல, எனக்காவது வந்து தான் கூட சொல்லுவாங்க. ஆனால் வந்து நான் என்னைக்கு ஒரு அச்சீவராக ஆகிறேனோ அன்னைக்கு தான் இந்த ஸ்டேஜுக்கு, இந்த இடத்துக்கே வரணும்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன். அண்ட் இன்னைக்கு நான் அந்த இடத்துல நிற்கேங்கிறதுல ஐ ஃபீல் ப்ரவுட். அதே மாதிரி இங்கே வந்து இந்த மோட்டிவ், இந்த ஸ்பீச் தான் பார்க்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு இந்த வேலையை வாங்கணும் அப்படிங்கிறத தாண்டி எங்கள் அப்பா அம்மாவை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு இன்றைக்கி எங்கள் அம்மாவால் வர முடியலை. இப்போ அப்பாவும் அண்ணாவும் மட்டும் வந்திருக்காங்க. கனவா நினைவானே தெரியல, இவா இவ்வளோ தூரம் வீட்டில் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டா, அதுவும் ஒரு சவுண்டே வெளியே வராது. ஆனால் இன்னைக்கு அவள் இப்படி பேசுனதுக்கு ரொம்ப நன்றி சார். உங்களோட முயற்சி இதுதான் காரணம். ரொம்ப நன்றி சார். எனக்கும் இன்னைக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்திருக்கு. அடுத்த அட்மிஷன் நாங்கள் போடலான் இருக்கேன். இதே இடத்துல சக்ஸஸ் மீட்டில் நெக்ஸ்ட்டு இதில் நான் கண்டிப்பாக அங்கே இருப்பேன். இப்போ ப்ரைவேட் இதில் தான் ஒர்க் பண்ணுறேன், டிசைன் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். எனக்கு இது ஒரு ஆசை, கவர்மெண்ட் செக்டாரில் போகணுன்னு. தனியாக எழுதிக்கிட்டு இருக்கேன், குரூப் 4 எழுதிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ இப்போ எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு, நெக்ஸ்ட் சக்ஸஸ் மீட்டில் நான் அங்கே இருப்பேன். கண்டிப்பாக ஒரு அட்மிஷன் போட்டுருவோம் சார். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின்